எல்லாரும் வந்துட்டீங்களா? नमस्ते साहब। சுரேஷ், ஆ எனக்கு 25 கோடி வேணும். என்ன ஆனாலும் சரி, எனக்கு அந்த பணம் வந்தே ஆகணும். எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஏன்னா நாங்கெல்லாம் கஷ்டப்பட முடியாது, ஜனங்க கஷ்டப்படட்டும். அதான் எனக்கு 25 கோடி வேணும். எனக்கு பிசினஸ் இருக்கு, நானும் லாஸ் ஆயிட்டு இருக்கேன். அதுக்காக தானே நான் இங்க வந்திருக்கேன். इंडियन प्राइम मिनिस्टर डिमोनेटाइजेशन பண்ண அப்புறம் என்னோட என்டையர் பிசினஸ் ஸ்டக் ஆயிடுச்சு. आई एम अंडर हेवी लॉस। मुझे कुछ समझ में नहीं आ रही मैं क्या करूं करके। 2 நாளா என்னோட 400 கோடி பிளாக் மணி இந்தியா முழுக்க மாட்டிக்கிட்டு இருக்கு. என் பிசினஸ் அதனால கம்ப்ளீட்டா லாக் ஆயிட்டு இருக்கு. எனக்கும் ஹெவி லாஸ். உங்க 3 பேருக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே நான் தீர்த்து வைக்கிறேன். உங்க கிட்ட இருக்கிற பழைய நோட்டு எல்லாத்தையுமே என் வண்டியில ஏத்துங்க. புது நோட்டு எல்லாத்தையுமே நீங்க எடுத்துட்டு போங்க. நிறைய பொலிட்டீஷியன்ஸோட பினாமியா நான் இருக்கிறதுனால எனக்கு நிறைய ப்ரெஷர் அவங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் நோட்டெல்லாம் மாற்ற சொல்கிறாங்க. எனக்கு வேற வழி தெரியல. அதனால தான் பேங்க் மேனேஜரோட ஹெல்ப்பை நமக்கு கேட்டிருக்கேன். பிஎம் லெவல்ல வரைக்கும் டிமானிட்டைசேஷன் ஆயிருக்கு. இந்த விஷயம் மட்டும் எங்கேயாவது லீக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, என் பொசிஷனோட சேர்த்து உங்க எல்லாருக்குமே பிரச்சனை பாத்துக்கங்க. யார நீங்களா? என்ன விடுங்க. ஓ, பிரஸ் ரிப்போர்ட்டர் பிரதீபாவா? என்னடி எல்லாம் ஷூட் பண்ணிட்டியா? என்னடி எங்களெல்லாம் வாழவே விட மாட்டியா நீ? ஏய், குடுடி போன கொடு. கொடுக்க மாட்டேன். குடுறி போன. மாட்டேன். அங்க பேங்க்ல காசு கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஜனங்க சாகுறாங்க. ஆனா நீங்க உங்களுக்குள்ள டீல் போட்டுக்கிட்டு ஏழைங்க வயித்துல அடிக்கிறீங்க. அங்க ஜனங்க அரசாங்கத்தை திட்டிட்டு இருக்காங்க. ஆனா அரசாங்கத்துல இருக்கிற உங்களை மாதிரி ஆளுங்களே இவ்வளவு கேவலமான வேலையை பார்த்துட்டு அரசாங்கத்துக்கே கெட்ட பேர் வாங்கி தரீங்க. நான் உங்களை சும்மா விட மாட்டேன். உங்க முகத்தெரிய கண்டிப்பா கிழிச்சே தீர்வேன். நீ என்னுடைய முகத்தறியை கிழிக்க போறியா? எனக்கு மத்தவங்களுடைய முகத்தறி கிழிக்கிறது ரொம்ப பிடிக்கும். மம்மி முருகா, முருகா. ஏய், விடு, விட மாட்டேன். ஓடி அம்மாவுடைய போ, சாவு. ஏய், வேணாம். இப்பதான் நாம பண்ண மௌரி இலங்கேஷ் கேஸ்னா ஆறல. திரும்பவும் அதே மாதிரி பண்ணா விஷயம் பெருசாகி நாம எல்லாம் சிக்கிக்குவோம். இதை வேற மாதிரி டேக்கிள் பண்ணும். என்ன புரிஞ்சுதா? சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு ஏதாவது ஹைவேல தூக்கி போட்டு